ஒரு சாதாரண தோற்றமுடைய ஹரிஷ் எப்படி ஒரு லக்ஸுரி பிராண்ட் சூட் மற்றும் பூட்ஸ் அணிந்து செக்யூரிட்டியுடன் வந்தான்? குட் மார்னிங் சார். Are you ready, சந்தனா? இந்த பிரைவேட் ஜெட். இதையெல்லாம் பத்தி அப்புறம் பேசலாம். உனக்கு லேட் ஆகுதுல்ல? தேங்க்யூ. நீங்க என் மரியாதையையும் என் கம்பெனி ரெண்டையும் மூழ்காம காப்பாத்திட்டீங்க. இட்ஸ் ஆல் ரைட். அமைதியா ஃப்ளைட்ல இருக்கிற குறை கண்டுபிடிச்சு ஜெட்ல உட்காந்து சண்டை போடு. என்னோட கடமையை நிறைவேற்றணும்ல. லெட்ஸ் கோ. ஏன் மக்கள் இந்த ஏழை ஹரிஷை ஹரிஷ் ராஜேஸ்வரன் சார்னு கூப்பிட்டாங்க? இவரோட லைஃப் எப்படி மாறுச்சு? நீங்க எப்போதுமே ஏழைன்னு திட்டுறவங்க கணவன் ஏன் நீங்க தங்கி இருக்கிறார்? அவரோட அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்ததும் ஏன் ஷாக் ஆகி நின்னுட்டு இருந்தீங்க? என் பேச்ச கவனமா கேட்டு உன் மூளையில நல்லா ஏத்திக்கோ. வீட்டுக்கு வெளியே நீ என் புருஷன் இல்ல, என் டிரைவர். அதனால நான் உன்னை கேக்குறதுக்கு எஸ் மேம் நோ மேம்னு பதில் சொல்லணும். புரிஞ்சுதா? எஸ் மேம், நீங்க சொல்ற மாதிரியே. ஒருவேளை நீ தவறுதலா கூட நம்ம 2 பேரும் கல்யாணமானவங்கன்னு யார்கிட்டயாவது சொல்லிட்டேனா? ஐயோ மல்ஹோத்ரா, உன் முகத்தை பாட்ட என்ன நினைப்பாரு? ஒருவேளை உன்னால இந்த ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் டீல் என் கைவிட்டு போயிடுமோன்னு பயமா இருக்கு. என்னாச்சு சந்தனா? கவலையா இருக்க மாதிரி தெரியுது. எல்லாம் சரியா இருக்கா? ஓஃபோ, என்ன தொடாத இடியட். ஐ அம் சாரி. நான் உன்னை பத்தி கவலைப்பட்டேன். கவலையா? மை ஃபுட். யூ நோ வாட்? ஓ அபசகுண நிழல் என் டீல் மேல விழுந்துடுச்சு. அதான் டீல் கிடைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். சந்தனா, உனக்கு ஓகேனா ஒரு வாட்டி மல்ஹோத்ரா கிட்ட நான் பேசி பார்க்கவா? இந்த படிக்காதவன் சொல்றத கேளு. நீ பேசுவியா? உனக்கு என்ன தெரியும் இவ்ளோ பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி? ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு. சந்தனா, நான் ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சீக்கிரம் போ. தேங்க்யூ. இவ்ளோ பெரிய ஹோட்டல் செக்யூரிட்டி ஏன் இந்த ஹரிஷ்க்கு சல்யூட் அடிக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் திரும்பி வந்து காரை ஓட்டத் தொடங்கினான். அப்போது சந்தனாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. அதை பார்த்த சந்தனா அதிர்ந்து போனாள். ஓ மை காட், மல்ஹோத்ரா டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சந்தனா. மல்ஹோத்ரா உன்னை போல பிசினஸ் மற்றும் மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு புரிதல் உள்ள ஒரு பொண்ணை எப்பவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்னு எனக்கு அப்பவே தெரியும். போதும் போதும், இவ்ளோ நாடகம் தேவையில்லை. அப்புறம் அவர் மல்ஹோத்ராஜி, நாட் மல்ஹோத்ரா. இப்போ இவ்ளோ பெருமை பேச தேவையில்லை. இது எப்படி நடந்தது? மல்ஹோத்ரா என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு. மறுபடியும் எப்படி சம்மதிச்சாரு? ஹாய் மேம், ஹவ் ஆர் யூ? குட், ஹவ் ஆர் யூ? ஆல் குட். வாங்க. ஓ சந்திரா மேடம், உங்க குரூப்பும் ஆட்களும் இவ்வளவு பெரிய லெவல்ல இருக்காங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லை. இல்லனா இந்த டீலை நானே உங்ககிட்ட கொண்டு வந்திருப்பேன். பெரிய ஆட்கள்னா? இத பத்தியெல்லாம் இப்ப பேச வேண்டாம். இன்னும் 5 நிமிஷத்துல எங்க சிஇஓ கூட உங்க மீட்டிங் இருக்கு. கம் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அந்த வீடியோ கால்ல யாரை பாத்தீங்க?
அது யாரு? ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட சிஇஓவா? உங்க கையை விட்டு போய்கிட்டு இருந்த டீல் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அப்புறம் நீங்க என்ன பேரு சொன்னீங்க? மல்கோத்ரா. அந்த மல்கோத்ரா எந்த பெரிய ஆட்களோட கான்டாக்ட் இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தான். என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பேசுங்க. அந்த வீடியோ காலில் ராஜேஸ்வரன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸின் சிஇஓ மிஸ்டர் ராஜேஸ்வரன் இணைகிறார். இது என் ஹஸ்பண்ட் ஹரிஷ். நீங்க சுயநினைவோட தான் இருக்கீங்களா சந்தனா மேடம்? என்ன உளறீங்க? மிஸ்டர் மல்ஹோத்ரா, நான் என் புருஷனு கூட அடையாளம் தெரியாத பைத்தியம் இல்ல. இவர்தான் என் புருஷன் ஹரிஷ். இவர் என் வீட்டோட மருமகனா இருக்காரு. மேம், பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காம எதுவும் சொல்லாதீங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் எங்க கம்பெனியோட சிஇஓ. உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற ஆட்கள் இவர்கிட்ட வேலை செய்யறாங்க. அப்போ இவர் எப்படி உங்க புருஷனா இருக்க முடியும்? மிஸ்டர் மல்ஹோத்ரா, ஆனால் நான் சொல்றது உண்மைதான். இவர்தான் என் கணவர். ஜஸ்ட் ஷட் அப் சந்திரா. ஐ எம் ரியலி சாரி சார். இவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல மல்கோத்ரா, நாம மீட்டிங் அப்புறம் வச்சுக்கலாம். மிஸ்டர் ராஜேஸ்வரனின் முகம் ஹரிஷின் முகத்தோடு ஏன் இவ்வளவு ஒத்திருக்கிறது என்று சந்தனா எல்லா நேரமும் யோசித்துக் கொண்டிருந்தாள். அவளது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன. அப்போ ஹரிஷ் தான் மிஸ்டர் ராஜேஸ்வரனா? அவனை பத்தி நான் உண்மைய நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கானா? அது எப்படி சாத்தியம்? அதே முகம், அதே கண்கள். இப்போ என்ன நீங்களே முணுமுணுத்துட்டு இருக்கீங்க சந்தனா? உடம்பு சரியா இருக்கா? நான் ஒரு டாக்டரை கூப்பிடவா? இன்னைக்கு உங்களால நான் மிஸ்டர் ராஜேஸ்வரன் முன்னாடி ரொம்ப அசிங்கப்பட்டேன். ஐ ஜஸ்ட் டவுட் அவர் உங்க கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவாரான்னு. அப்படின்னா என்ன? அதாவது உங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பெண்கள் மிஸ்டர் ராஜேஸ்வரனை பார்த்தா இப்படி பைத்தியம் ஆயிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. யூ நோ வாட்? இட்ஸ் மை ஃபால்ட். நான் உங்களை இங்க மீட்டிங்குக்கு அழைச்சது என் தப்பு தான். உங்களை போல பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா அவங்க மூளை கெட்டு போயிடும். என்ன மாதிரி பொண்ணுங்கன்னா என்ன சொல்ல வர? அதே பொண்ணுங்க ஒரு பெரிய கம்பெனியோட ஓனரை பார்த்தா அவரை தன்னோட புருஷனை சொல்லிட்டு அப்புறம் அவங்களோட சொத்துல பங்கு கேட்பாங்க. சொல்லவே கேவலமா இருக்கு. யூ நோ வாட்? யூர் டிஸ்கஸ்டிங். நரகத்துக்கு போங்க. நீயும் உன் சிஇஓ அப்புறம் உன்னோட கான்ட்ராக்டோ. அம்மா அம்மா, ஹரிஷ் எங்க? சந்தனா, இவ்ளோ சீக்கிரம் வந்துட்ட? உனக்கு இன்னைக்கு மீட்டிங் இருந்ததில்ல? அம்மா, ஹரிஷ் எங்கன்னு சொல்லுங்க. அவன் கிச்சன்ல எங்கேயாவது பாத்திரம் கழுவிட்டு இருப்பான். என்னாச்சு? ஏதாவது பண்ணானா? அவன் ஒரு பெரிய ரகலை பண்ணான். நீ இவ்ளோ சீக்கிரம் வந்துட்டியா? நீ இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் உனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்ய போறேன். என் கேள்விக்கு பதில் சொல்லு. நீதானே மிஸ்டர் ராஜேஸ்வரன்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வீடியோ கால் மீட்டிங்ல பார்த்த அந்த ஆள்? யாரு மிஸ்டர் ராஜேஸ்வரன்? நீ என்ன சொல்றன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சந்தனா. என் முன்னாடி இந்த நாடகம் போடாத. உண்மையை சொல்லு. அது நீதானே? சந்தனா, இந்த பெரிய மீட்டிங்களை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அப்போ உன்னோட ஃபேஸ் ஏன் அவரோடது மாதிரியே இருக்கு? யாரோடது மாதிரி? மிஸ்டர் ராஜேஸ்வரனோடது மாதிரி? இங்க பாரு சந்தனா, நான் நாள் முழுக்க வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். வெளியில போனாலும் காய்கறி வாங்க மட்டும்தான் போறேன். நீயோ என் மேல என்னென்னவோ பழி சொல்ற. இவனை பார்த்த யாரும் மிஸ்டர் ராஜேஸ்வரன் என்று நினைக்க மாட்டாங்க. அதனாலதான் சந்தனாவும் தான் பார்த்தது உண்மையா என்று சந்தேகப்பட்டாள். அவனோட நிலைமையை பாரு சந்தனா. எப்படி அவனால மிஸ்டர் ராஜேஸ்வரனா இருக்க முடியும்? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவன் அவருக்கு ஈக்குவலா இல்ல. ஹரிஷ் இவ்ளோ பணக்காரனாக இருந்தா ஏன் என் கூட இப்படி இருக்கணும்? நான் கொஞ்சம் அதிகமாகவே யோசிக்கிறேன். சந்தனா ஒரு துப்பறியும் நிபுணரிடம் செல்கிறாள். அங்கு சந்தனா ஒருபோதும் கற்பனை செய்யாத ஒன்று நடக்கிறது. என் வாழ்க்கையில நீங்க 420வது பொண்ணு. உங்களோட கணவரை உளவு பார்க்கணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்காக உங்க கணவரை உளவு பார்க்கணும்? இதெல்லாம் கேட்க நான் இங்க வரல. உளவு பார்த்து பணம் வாங்குறது தான் உங்க வேலை. நான் அதை உங்களுக்கு தரேன். இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? சொன்னதை செய்யுங்க. உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் உண்மைதான். சரி, நான் உங்க கணவர் போட்டோவை பார்க்கலாமா? ஷோர்.
ஹரிஷின் புகைப்படத்தை துப்பறியும் நிபுணர் பார்த்தபோது அவருக்கு புல்லரித்தது. ஒரு பேயை பார்த்தது போல் தோன்றியது. இந்த ஆளைத்தான் நீங்க உளவு பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமா. என்ன? உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். இவரைத்தான் உளவு பார்க்கணும். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் உங்க கணவர்னு நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க. நிச்சயமா இவருதான் என் கணவர். ஏன் கொஞ்ச நாளா எல்லாரும் இப்படி பேசுறீங்க? ஒரு வேலை பண்ணுங்க, எந்திரிச்சு என்னோட ஆஃபீஸை விட்டு வெளியே போங்க. எனக்கு எந்த துப்பறியும் வேலையும் செய்ய தேவையில்லை. இவன் யாரு? இவனை பார்த்து இவ்ளோ பயப்படுறீங்க? இவர் யாருன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியாதா? இவர் ஒரு சாதாரண ஆள் இல்லை. இவர் இந்த சிட்டியோட மிகப்பெரிய மனிதர். டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் சொன்னபோது சந்தனாவின் காலடியில் பூமி குலுங்கியது. உண்மையில் டிடெக்டிவ் ஹரிஷை பற்றி சந்தனாவிடம் என்ன சொன்னார்? ஹரிஷின் கணக்கில் உண்மையில் 2000 கோடி ரூபாய் இருந்ததா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.